ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமோஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். உங்கள் வீட்டில் எலி அதிகமாக இருக்குதா, கண்ட்ரோலே பண்ண முடியலையா, அப்போ உங்களுக்கு தான் இந்த டிப்ஸ். ஒரு எலி தான் இருக்குதுன்னு நினச்சி விட்டுட்டீங்க அப்படின்னா அது குட்டி போட்டு ஒரு பெரிய குடும்பமாகவே ஆயிரும். நம்ம வீட்டில் இருக்கிற துணியில இருந்து வாஷிங் மிஷின் ஒயர், ஃப்ரிட்ஜு ஒயரு, மிக்சி ஒயரு இது எல்லாமே கடிச்சு போட்டுரும். நாமளும் எலியை கண்ட்ரோல் பண்ணதுக்காக நிறைய மெத்தடில் யூஸ் பண்ணி பார்த்துருப்போம். ஆனால் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகிருக்காதுங்க. ஆனால் நான் சொல்கிற இந்த டிப்ஸை நீங்கள் பண்ணி பாருங்க, 100% ஒர்க் அவுட் ஆகுங்க. எலி இதை சாப்பிட்டுச்சுது அப்படின்னா வீட்டு பக்கமே வராது, தலை தெறிக்க ஓடி போயிடும். கடையில இருந்து மருந்து வாங்கிட்டு வச்சிங்க அப்படின்னா எலி அதை சாப்பிட்டுட்டு செத்து போயிடும். அது பின்ன செத்து போன இடத்த நம்ம கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டமாயிரும். பிறகு அந்த பேட் ஸ்மெல் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். நான் சொல்ற இந்த மெத்தட்ல நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா எலி தலை தெறிக்க ஓடியே போயிடும், உங்க வீட்டு பக்கமே வராது. இன்னைக்கான வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க. ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இப்போ இதில் ஒரு 3 ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். கோதுமை மாவு இல்லை அப்படின்னா மைதா மாவு சேர்த்துக்கலாம், அரிசி மாவு சேர்த்துக்கலாம், கடலை மாவுனாலும் சேர்த்துக்கலாம். நான் கோதுமை மாவு தான் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் துணிக்கு போடுற சோப்பு பவுடர் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இந்த மாவோட சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 ஸ்பூன் சோடா உப்பு சேர்த்துக்கலாம். அதாவது ஆப்ப சோடா, சமையலுக்குலாம் யூஸ் பண்ணுவோம்ல அந்த சோடா உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இதை சேர்த்துட்டு நம்ம ஒன்றா நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். இந்த சோடா உப்பும் சோப்பு பவுடரையும் அந்த எலி சாப்பிடும்போது அதோட வயிற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி செய்ய ஆரம்பிக்கும். ஆனால் இது கூட இன்னொரு பொருளும் சேர்க்கணும், அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ இது கூட நம்ம இன்னொரு பொருள் சேர்க்க போகிறோம். அந்த பொருள் தான் ரொம்ப மெயினானது. எக்ஸ்பைரியான மாத்திரை சேர்த்துருக்கிறேன். இந்த மாத்திரை பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று தலைவலி மாத்திரையாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா பேதி மாத்திரை இருந்தால் எடுத்துக்கோங்க. இந்த டேப்லெட் உங்களுக்கு சேர்க்கறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா இதுக்கு பதில் கொசுபத்தி கூட நீங்கள் இது கூட சேர்த்துக்கலாம். நான் இப்போ இந்த மாத்திரையை பவுடர் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம இதையும் ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த மாத்திரையும் இல்லை, கொசுபத்தியும் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா கற்பூரம் சேர்த்துக்கலாம். 2 கற்பூரம் பவுட்ரு பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா எலி சாப்பிடும்போது அதுக்கு வயிறு பயங்கரமாக எரிய ஆரம்பிச்சிடும். கண்டிப்பாக மாத்திரை அப்படி இல்லைன்னா கற்பூரம், அதுவும் இல்லை அப்படின்னா கொசுபத்தி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாத்திரையை சேர்த்துட்டு இப்போ ஒன்றா நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டு இதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம பிணைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் கைட்ட பிணைஞ்சிக்கிறேன். தண்ணி அதிகமாக ஊற்றிடாதாங்க. அதிகமாக ஊற்றிட்டோம் அப்படின்னா நமக்கு அதிகமாக தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம இதை பிணைஞ்சி எடுத்துக்கலாம். சோப்பு பவுட்ரு, சோடா உப்பு, மாத்திரை இதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால எலி சாப்பிட்டுச்சுது அப்படின்னா அதை அடிச்சேன் பிடிச்சேன்னு ஓடியே போயிருங்க. நம்ம வீட்டு பக்கமே வரவே வராது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு எலி சாவாது. அது வயிறு எரியும் போது அதுக்கு தண்ணி தாகம் அதிகமாக இருக்கும். அதனால் தண்ணியை தேடி வீட்டை விட்டு வெளியே ஓடிடுங்க. இந்த மாதிரி நான் பிணைஞ்சி எடுத்துட்டேன். இப்போ இதை சின்ன சின்ன உருண்டையாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மாவு நல்லா சப்பாத்திக்கு நம்ம பிசைஞ்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு இப்போ சின்ன சின்னதாக உருட்டி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எலி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு எலி தானே இருக்குது அப்படின்னு நினச்சி விடவே விடாதங்க. ஒரு எலி பார்த்திங்கன்னா குட்டி போட்டு அது ஒரு பெரிய குடும்பமாகவே ஆயிரும். அதுக்கப்புறம் நமக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் எலி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். 1 ஸ்பூன் நாட்டு சக்கரை இந்த பிளேட்டில் சேர்த்துருக்கேன். நம்ம உருட்டி வச்சுருக்க இந்த உருண்டைகளை இந்த நாட்டு சக்கரையில் லைட்டாக புரட்டி எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் நம்ம டேப்லெட் இதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால எலி சாப்பிடாமல் இருக்கக்கூடாது. அதனால் இந்த நாட்டு சக்கரை சேர்க்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு இனிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அது சாப்பிட்டுட்டு அதுக்கு வயிறு எரியும், தண்ணியை தேடி வீட்டை விட்டு ஓடியே போயிருங்க. எலி எங்கெல்லாம் அதிகமாக வருதோ அந்த இடத்துல கொண்டு வச்சிங்க அப்படின்னா இது சாப்பிட்டுட்டு தலை தெறிக்க ஓடியே போயிடும். அப்படி இல்லை எங்கேயாச்சும் வைக்கலாம் அப்படின்னு நினச்சா கூட நீங்கள் எந்த இடத்துலனாலும் இதை கொண்டு வச்சுக்கலாம். ஏன்னா எலிக்கு மோப்ப சக்தி அதிகம். அதனால் தேடி சாப்பிடும். இதில் துணிக்கு போடுற சோப்பு, ஆப்ப சோடா, மாத்திரை இதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால அது இதை சாப்பிட்டதுமே வயிறு பயங்கரமாக எரிய ஆரம்பிச்சிடும், தண்ணியை தேடி ஓட ஆரம்பிச்சிடும். அடுத்த டைம் நம்ம வீட்டு பக்கமே அது தலை வச்சு கூட படுக்காது. இந்த உருண்டையை இந்த மாதிரி ஒரு பேப்பரில் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் எங்கெல்லாம் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல இந்த மாதிரி பேப்பரில் எடுத்து வச்சுருங்க. இதை நைட்டு டைமில் வைங்க, பகல் டைமில் வைக்கவே வைக்காதங்க. குழந்தைங்க இருக்கிற வீடாக இருந்தனா
தெரியாமல் வந்து வாயில் கூட போட்டுறக்கூடாது. அதனால் நைட்டு டைம் எல்லாரும் தூங்குனதுக்கப்புறம் இந்த மாதிரி வைங்க. காலையில் குழந்தைங்கள்லாம் எந்திக்கிறதுக்கு முன்னாடியே இதை எடுத்து வந்து தூர போட்டுருங்க. இந்த மாதிரி எங்கெல்லாம் வந்து எலி இருக்குதோ அந்த இடத்துலலாம் வச்சுட்டீங்க அப்படின்னா எலி வந்து இதை சாப்பிட்டுட்டு நம்ம வீட்டு பக்கமே வராதுங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாடுங்க. 100% வந்து ஒர்க் அவுட் ஆகும். இனிமேல் எலி பிடிக்கிறதுக்காக எலி பொறி கடையிலலாம் மருந்தெல்லாம் வாங்கி வைக்கணும்னு தேவையே இல்லை. நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சே வந்து இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 100% வந்து ஒர்க் அவுட் ஆகுங்க. எலி நம்ம வீட்டு பக்கமே வரவே வராது. நான் இப்போ வந்து அடுப்புக்கு கீழே இந்த மாதிரி வைக்கிறேன். எங்கள் கிச்சனில் வந்து அதிகமாக வரும். அதனால் நான் கிச்சனில் அடுப்பு பக்கத்துலேயும் வைக்கிறேன். அதே மாதிரி ஃப்ரிட்ஜுக்கு கீழேயும் நான் இதை வச்சுருந்தேன். ஏன்னா ஒயரையும் வந்து கட் பண்ணும். இந்த மாதிரி வச்சுட்டிங்க அப்படின்னா எலி வந்து வராது. அடுத்து இன்னொரு டிப்பும் நம்ம வந்து பார்க்கலாம். தக்காளி எடுத்திருக்கேன். எலிக்கு வந்து ரொம்ப வந்து தக்காளி வந்து பிடிக்கும். நம்ம வந்து கிச்சனில் வந்து இல்லை சும்மா வச்சுட்டிங்க அப்படின்னா தக்காளியை வந்து அது வந்து கடித்து சாப்பிடும். நிறையா பேர் பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த தக்காளியை வந்து இப்படி 2ஆக வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த தக்காளியில் நம்ம வந்து இன்னொரு 2 பொருள் சேர்க்க போகிறோம். அந்த 2 பொருளையும் சேர்க்கும்போது எலி வந்து சாப்பிட்டுச்சுது அப்படின்னா அதுக்கு வந்து பயங்கரமாக எரிச்சல் வந்துருங்க. இதை சாப்பிட்டாலுமே அது வந்து தண்ணியை தேடி வேகமாக ஓட ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் டைம் அது வரவே வராது. நம்ம வீட்டு பக்கம் கூட அது வந்து தலை வச்சு படுக்கவே படுக்காது. இதுக்கு வந்து மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். தனி மிளகாத்தூள் தான் எடுக்கணும். குழம்பு தூள்லாம் எடுக்கக்கூடாது. தனியாக மிளகா வந்து பவுடர் பண்ணி வச்சுருப்பாங்கல்ல, இதை தான் வந்து நம்ம எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து சர்க்கரை எடுத்துருக்கிறேன். இப்போ ஒயிட் சுகர் எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த 2 பொருள் இருந்தாலே போதும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து மிளகாத்தூளை வந்து இந்த தக்காளி மேலே நம்ம ஃபஸ்ட்டு தக்காளி ஃபுல்லாக வந்து நல்லா வந்து அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா பக்கமுமே நல்லா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வச்சு நல்லா எல்லா பக்கமும் தக்காளியே தெரியாத அளவுக்கு இந்த மாதிரி வந்து நல்லா வந்து மேலே ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுருங்க. இந்த மிளகாத்தூள் தான் எலி சாப்பிட்டதுமே அதுக்கு வந்து வயிறு வந்து காந்தானம் கொடுக்கும். இப்போ 2 தக்காளியிலையுமே நான் வந்து மிளகாத்தூளை வந்து ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இந்த ஒயிட் சுகரை வந்து மேலே அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து மிளகாத்தூள் இருக்கும்போது அது வந்து சாப்பிடாது, அதுக்கு காரம் தெரிஞ்சிடும். மேலே வந்து நம்ம வந்து இந்த சுகர் சேர்த்துருக்கிறதுனால அது வந்து இந்த தக்காளியை வந்து அப்படியே வந்து ஃபுல்லாக கடித்து சாப்பிட்ரும். ஏன்னா சீனி இனிப்பாக இருக்கிறதுனால இந்த மாதிரி வந்து மேலே ஃபுல்லாகவே நான் வந்து சுகரையும் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டேன். இப்போ எலி எங்கெல்லாம் வருமோ அந்த இடத்துல வந்து வச்சிட்டிங்க அப்படின்னா இதை வந்து சாப்பிட்ரும். சாப்பிட்டதும் பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து நம்ம மிளகாத்தூள் சேர்த்துருக்கிறதுனால வயிறு பார்த்திங்கன்னா பயங்கரமாக எரிய ஆரம்பிக்குமோ. எரிய ஆரம்பித்ததுமே அது வந்து தண்ணியை தேடி தான் ஓடும். நெக்ஸ்ட் டைம் வரவே வராது. எலிக்கு வந்து மோப்ப சக்தி வந்து அதிகம். அதனால் இந்த வீட்டுக்கு போனால் மறுபடியும் இவங்க இப்படி தான் வைப்பாங்களோ அப்படின்னு நினச்சி வந்து எலி வந்து பக்கமே வரவே வராது. இந்த தக்காளியை நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 100% வந்து ஒர்க் அவுட் ஆகுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாஷிங் மிஷினுக்கு கீழேயுமே நான் வந்து இதை வந்து வச்சுருந்தேன். இதை வந்து ஒயர் எதுவாக கடிக்கும். அதனால் இந்த இடத்துலையும் வைக்கிறதுனால எலி வந்து இங்கே வரும். அதனால் அதை சாப்பிடும். அது வந்து நம்ம வீட்டு பக்கமே நெக்ஸ்ட் டைம் வரவே வராது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து இந்த டிப்பு வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி பார்த்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொல்லியிருக்கேன் இந்த 2 டிப்ஸில் நீங்கள் எந்த டிப்ஸானாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. இந்த 2 டிப்ஸுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நீங்கள் எந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பார்த்தாலும் 100% வந்து ஒர்க் அவுட் ஆகுங்க. நான் வந்து இந்த மாதிரி நான் செஞ்சுருக்கேன். செஞ்சு பார்த்ததுனால தான் நான் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். இந்த 2 டிப்ஸில் எந்த டிப்ஸானாலும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் நீங்கள் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இன்றைக்கான இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.